இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சிறுபான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் நடு ரோட்ல வெட்டி கொலை செய்யப்படுறான். சாராயம் இன்னைக்கு ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. போதை கலாச்சாரங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க காக்கிறதுக்கு மறந்துட்டீங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே. நீங்க அப்பா அப்பான்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இவர்களுடைய எழுத்தும் ஆக்கமும் அறிவும் மக்களை போய் சென்றடையணும். உங்களுடைய வேலை திமுகவுக்கு சொம்படிக்கிறதா இருக்கு. அதாவது மூத்த பத்திரிகையாளர் இந்தியாவினுடைய கட்டுரையும் தலையங்கத்தையும் மாற்றக்கூடிய நாளிதழில் மிகப்பெரிய தலைமை பொறுப்பாக ஆசிரியர்களாக வகிக்கக்கூடியவர்கள் இல்லை. சாதாரணமாக இன்னைக்கு திமுகவுக்காக பேசக்கூடிய முத்தலீஃப் தான் அந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. திமுகவினுடைய ஆதரவாளன், பிஜேபியினுடைய ஆதரவாளன், பிஜேபியினுடைய கைகூலி, இப்படி தானே சொல்லணும். ஒன்று நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, மனசாட்சியோட பேசணுமா இல்லையா? திமுகவுக்கு நம்ம வால் பிடிக்கல, அவங்கள காக்கணும்னு நினைக்கல. ஆனால் 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. இந்த அறிக்கையில நீங்க இன்னைக்கு ஸ்டெப்படா நின்றுவீங்களா? அது பேசுங்க. நீங்க பத்திரிகையாளர் தானே, பேசுங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பேசுங்க. இன்னைக்கு ஒரே நாளையில இந்த நேத்து காலை தொடங்கி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே. இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடை பத்தி பேசுங்க. ஒரு சாட்டையை சுழற்றுறது போல சுழற்றுறது தான் பத்திரிகையாளனுடைய வேலை. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கைகூலி வேலை பார்க்கறது தான் ஒரு பத்திரிகையாளனுடைய வேலையா? அப்பேற்பட்ட புனிதமான தொழில கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு பேசுறீங்க. அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க போல இருக்கு, நீண்ட பேட்டி. அது ப்ரொமோ தான் வந்திருக்கு. அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்க ஒரு வார்த்தை வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் களம் வந்து வேற மாதிரி மாறும். தளபதி அவர்கள் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து களத்தில் வந்து இறங்கி செயல்பாடு பண்ண போறாருங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அதே ப்ரொமோவில் வந்து ஒரு 3 பெண்கள் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. களத்துக்கு வராத போது நாங்கள் எப்படி விஜய் அவர்களை நம்பி இந்த அரசியலுக்குள்ள நாங்கள் உள்ள வர்றது, கட்சிக்குள்ள எப்படி உள்ள வர்றதுன்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு தெரியல. நாளைக்கு வரும் அதனுடைய விரிவான நேர்காணல் நிகழ்வு. அதை நீங்க பார்த்துட்டு உங்களுடைய கேள்விகளை அடுத்த காணொலியில இல்ல, பெண்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களா, அது சரியான கேள்வியா உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, அதை தான் நாங்க என்ன சொல்றோம், ஒட்டுமொத்த பெண்களுடைய பயத்தையும் போக்குறதுக்காக தான் நான் வரேன்னு சொல்லி வந்திருக்கிறார். புரியுதுங்களா? வரக்கூடியவர்கள் அவர்கள் நாடகம் தான் நடிக்கணும்னா அந்த முதல்வருடைய மகன் நடிக்கிறார்ல, அந்த மாதிரி நாடகம் நடிக்க தெரியும். புரியுதுங்களா? என் பேர்ல இருக்கிற கம்பெனியே இவர் தான் இப்போ முதலாளின்னு மாற்றி வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. நிறுத்திட்டு வர்றாரு. சரிங்களா? அந்த நீங்க என்னெல்லாம் கழிவறை கட்டுறதுலையும் சுடுகாட்டினுடைய கூரை வாங்கினதுலையும் கொள்ளடிச்ச குடும்பம் யாருன்னா திமுக குடும்பம் தான். 97, 96 காலகட்டத்திலேயே. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது தெரியாது. ஆனால் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் யாருன்னா இவர்கள் தான். 96 அஇஅதிமுக ஆட்சியில இருந்து அதுக்கு முன்னாடி சொல்றேன். அதற்கு முன்னாடியே 96க்கு முன்னாடி காலகட்டம் தமிழ்நாட்டுல சுடுகாட்டு ஊழல்ங்கிறது திரு செல்வ கணபதி அவர்கள்லாம் வந்தது. அது அவங்க அஇஅதிமுக ஆட்சியில இருக்கும்போது சுடுகாட்டு கூரையிலும் ஊழல் திமுக மேலையும் வந்தது. புரியுதுங்களா? அப்போ அவர்களும் அதான் சொல்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்களே கிடையாது. இப்ப ஆட்சியில இருக்கக்கூடியவர்களால இவர்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி இங்க பிஜேபியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம எளிதா கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக முடியாது. பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும்ன்றத சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணை எரிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஒரு சகோதரி பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் படுகொலை செய்யப்படுறாரு. அப்ப எங்க இருக்கு? அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் அவர்களை நம்பி வர முடியாது, சரி ஓகே. சகோதரி இந்த திராவிட மாடல்ல பாதுகாப்பா இருக்கிறார்களா? இரவு நடு ராத்திரி வந்து உடல் முழுக்க நகையை போட்டுக்கிட்டு ஒரு பெண் வந்து இந்த ஊரை சுத்தி எப்போ வராரோ, தன்னந்தனியா நடந்து வராரோ, அப்பதான் இந்த சுதந்திரம் கிடைச்சதா நான் ஏத்துக்கிறேன்னு அண்ணல் காந்தியடிகள் சொன்னார் இல்லையா? இன்னைக்கு நீங்க வந்து நகையெல்லாம் போட்டுக்க வேணாம், கூட்டமாவே போயிட்டு வர சொல்லுங்க. தனியாலாம் வேண்டாம். கூட்டமாவே பெண்கள் போயிட்டு கூட்டமாவே வந்தா கூட சுதந்திர இந்தியா நம்பலாம். குடும்பத்தோட கூட போயிட்டு வர முடியாத சூழ்நிலை எங்க இருக்கு? அப்போ இத யார் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது? இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களுடைய பக்கம் தான் இது அத்தனையுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. அவங்க தலையில தான் கை வைக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுனாலையும், மகளிருக்கு திருப்பி உதவித்தொகை கொடுக்கறதுனாலையும்,
இளம் பெண்களுக்கு விதவை ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுனாலையும் ஏன்டா ஆனாங்கன்னு கேட்குறோம். அதே மாதிரி திமுகவோட பேச்சாளர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த விஜய் அவர்கள் கொடுத்த இஃப்தார் நோன்பை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. ம். அது ஏன் இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு? இதுக்கு இஸ்லாம் தோழர்கள் மத்தியில இருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லையே. ஒரே ஒரு தோழர் மட்டும் தான் அவங்க இயக்கம் சார்பாக வந்து குரல் கொடுத்திருக்காங்க. எஸ்டிபிஐ சார்பா வந்து ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க. இல்ல நம்மளுமே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பா வந்து கண்டன அறிக்கையை பதிவு செஞ்சிருக்கோம். தொடர்ச்சியா நானுமே பல விவாதங்கள்ல, பல நேர்காணல்கள்ல அதுக்கான கண்டனத்த பதிவு செஞ்சிருக்கேன். தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தார்மீகமாக இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை மீண்டும் மேடைகள்ல பேசக்கூடிய அனுமதி அவர்களுக்கு தரக்கூடாது. ஏனால் ஏற்கனவே பெண்களை பற்றி தரைகுறைவா பேசக்கூடிய நபர் தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கையில பிறைகொடியும், ஒரு கையில நீதி பத்திரிகையும் வச்சுக்கிட்டு திருவாரூர்ல சுற்றி திரிந்தவர் தானே இந்த கலைஞர் அவர்கள். அப்படி வளர்த்த கட்சி தானே. பிறைக்கொடியே இன்னைக்கு காலடியில வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 1 சீட்டு 2 சீட் ஆக்கி அடிமையாக்கிட்டீங்க. அப்ப திமுகவினுடைய கட்டமைப்பு யாரெல்லாம் மிகப்பெரிய ஆளக்கூடியவர்களா இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தகுடு பொடி ஆக்கிடணும்ன்றது ஒரே கருத்து தான் திமுகவினுடைய கருத்தா இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சமூகம் இன்னைக்குமே உங்களை நம்பி இருந்தது. இன்னைக்கு இல்ல. இதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல்லையும் பாராளுமன்ற தேர்தல்லையும் வேற வழி இல்லாம இந்த பிஜேபி போன்ற பாசிசவாதிகள் உள்ள வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு எதிர்ப்புக்காக போடப்பட்ட வாக்கு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போடப்பட்ட வாக்கு. புரியுதுங்களா? அதிமுகவினுடைய ஓட் பேங்கை பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல குறைஞ்சிருக்காது. பிஜேபியினுடைய அவர்கள் கூட்டணி வச்சதுனால மட்டும்தான் தோத்துருப்பாங்க. ஆமா, 21ல அப்படிதான் தோத்துருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கக்கூடியதுல தன்னுடைய தலைமை கழக பேச்சாளர்னு ஒருத்தர் பேசக்கூடியவர்களை ஏற்கனவே சைதை சாதிக்னு ஒரு பையன் பேசினாரு. எப்படிப்பட்ட பேச்சு? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சா? அது யாராக இருந்தாலும் பெண்களை கொச்சப்படுத்துற பேச்சு அது ரொம்ப மோசம். பெண்களே அப்ப இப்ப இங்க கேட்டீங்களே ஒரு சகோதரி வந்து கேட்டாங்கன்னு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அதுல விடை இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்புலையும் சமூக நீதியை பேசக்கூடியவர்களும், இந்த பிளவுவாதத்தை எதிர்க்கக்கூடியவர்களும், சமநிலையை பார்க்கக்கூடியவர்களும், சிறுபான்மையினருடைய காவலனாக நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கலைஞர் அவர்களுடைய மகன் தான் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார்கள். அவர் தானே பதில் சொல்லியிருக்கணும். நீங்க எளிதா கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களை ரொம்ப எளிதா கடந்துட்டான். புரியுதுங்களா? அவர் ஒரு மன்னிப்பு இது வேற விட்டிருந்தார், ஒரு வீடியோ விட்டிருந்தார். நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? என்னுடைய வந்து மடைமாற்றம் என்ன மடைமாற்றம் செஞ்சிருச்சு? இவன் வாயை உடைச்சா அப்ப எப்படிப்பட்ட மடைமாற்றம்ன்றது தெரியும் இல்லையா? அடுத்த நீ மீட்டிங்ல எங்கயாவது பேசு, அப்போ உடக்கூடிய அடி யாரோடைய அடின்றது தெரியும். 2026ல மிகப்பெரிய ஒரு அடி வாங்க போறாங்க. அந்த அடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கான அடி இல்ல. தமிழக முதல்வரா இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்காக உழப்பு வர அடிதான். இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் மக்களை வஞ்சிக்கும் விதமாக இந்த மாதிரி தான் பேசக்கூடியவரா? ஒட்டுமொத்த சமூகமும் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக திரண்டு எழுந்திருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சிறுபான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரன் நடு ரோட்ல வெட்டி கொலை செய்யப்படுறான். சாராயம் இன்னைக்கு ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. போதை கலாச்சாரங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க காக்கிறதுக்கு மறந்துட்டீங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே. நீங்க அப்பான்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பா செய்ய வேண்டிய வேலையா? ஒரு தலைமை கழகத்தினுடைய பேச்சாளரை கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன நடத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வெறி நாயினுடைய சாலையில திரியக்கூடிய நாய்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. மக்களை கடிக்கக்கூடிய அவல நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பீட்டா இருக்கு. யாருக்கும் தெரியாதா? நாய் தானா அதிகரிச்சுக்கிட்டு இருக்குதா? உங்களால நாயை கூட தொட முடியல. நீங்க எப்படி ரவுடித்தனத்தை ஒழிப்பீங்க? எப்படி சட்டத்தை நிலைநாட்டுவீங்க? பெண்களை எப்படி பாதுகாப்பீங்க? நாய்க்கடியில இருந்தே மக்களை காக்க முடியல. தெருல சுத்தக்கூடிய நாய்களை உங்களால பாதுகாக்க முடியல. நாய் கடிச்சிட்டா இந்த இன்ஜெக்ஷன் இத்தனை மணி நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில போய் போட்டுக்கங்கன்னு அறிவுறுத்துறமே, உங்களுக்கு அதுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறோம். எத்தனை ஆண்டுகளை கடந்து வந்துட்டோம் வெறிநாய் கடியில இருந்து. இன்னைக்கு புதுசா இல்லையா இது? அதே மாதிரி யூடியூப்லயும் சோசியல் மீடியாலயும் வந்து திரு விஜய் அவர்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தும் விதமாக நிறைய ஜேர்னலிஸ்ட் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க ஒத்து கவனிச்சிருந்திருப்பீங்க. அதில் குறிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு அப்புறம் வந்து, அதாவது முன்னாள் முதல்வர் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு இது கட்சிக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிட்டும், அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு அப்புறம் த்ரிஷா அவர்கள் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டும் பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க என்னவா பாக்குறீங்க? இது வந்து கண்டினியூஸா இதே மாதிரியான ஜேர்னலிஸ்டோட நடவடிக்கைகள் இருக்கு. அதை ஏன் குறிப்பிட்டு விஜய் அவர்களை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தணும்? அதாவது மூத்த பத்திரிகையாளர் இந்தியாவினுடைய கட்டுரையும் தலையங்கத்தையும் மாற்றக்கூடிய நாளிதழில் மிகப்பெரிய தலைமை பொறுப்பா ஆசிரியர்களா வகிக்கக்கூடியவர்கள் இல்லை. சாதாரணமா இன்னைக்கு திமுகவுக்காக பேசக்கூடிய முத்தலிஃப் தான் அந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.
அவர் கூட இன்னும் சிலர் தான் இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய எழுத்தும் ஆக்கமும் அறிவும் மக்களை போய் சென்றடையணும். உங்களுடைய வேலை திமுகவுக்கு சொம்படிக்கிறதா இருக்குது. புரியுதுங்களா? இது இன்னும் பல பேர் பார்த்துட்டான். முத்தலீஃப் வந்து ரொம்ப லேட்டா வந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? இவரு வந்து ஒரு அண்ணாமலையினுடைய போராட்டத்த பத்தி சொல்றாரு. அண்ணாமலைக்கு எதிரா இந்த தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் வந்து அறிக்கை குடுத்துட்டாரு. அவரு தலைவர் தானே அறிக்கை குடுக்கணும். பொதுச் செயலாளர் எங்க கட்சியில கடைநிலையில இருக்கக்கூடிய தொண்டன் கூட அறிக்கை குடுப்பான். உனக்கு என்ன பிரச்சனை? தலைமை அறிவிச்சால், எங்க பொதுச் செயலாளர் அனுமதித்தால், கடைகோடியில இருக்கக்கூடிய தொண்டன் கூட ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துவான், செய்வான். அது கட்சியினுடைய நிலைப்பாடு. நீ யாருன்னு கேட்கிறேன். நீ சொல்லு. தைரியமான ஆள் தானே. நான் திமுக காரன் தான். திமுக நீ தொடர்ச்சியா நீ பேசக்கூடிய அத்தனையும் பிஜேபிக்காகலாம் இருக்கு. உன்னுடைய சமூகத்துக்காக நீ என்ன பேசிட்ட? உன் சமூகத்துக்காக நீ என்ன மாத்தி அமைச்சிட்ட? உன்னுடைய குரல் எங்க வரைக்கும் ஒலிச்சிருக்கு? உன்னால சொல்ல முடியுமா? அப்ப நீ பெரிய மூத்த பத்திரிகை என்னத்துல போய் முந்திக்கிட்டு வந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்றதுக்கு? திமுகவினுடைய ஆதரவாளன், பிஜேபியினுடைய ஆதரவாளன், பிஜேபியினுடைய கைகூலி, இப்படித்தானே சொல்லணும் உன்ன. பத்திரிகையாளர்கள் மத்தியில மிகப்பெரிய அன்பு கொண்டவன் நான். எத்தனையோ பத்திரிகையாளர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் தினந்தோறும். எவ்வளவு பத்திரிகையாளர்களுக்கு என்ன தெரியும்? 2017 ஜல்லிக்கட்டுல இருந்து ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருக்கிறேன் எல்லா பத்திரிகையாளர்கள் கூடவும். இவர் எங்க இருந்தாரு? நான் பார்த்ததே இல்லையே. நீ ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நீங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மாத்தி அமைச்சிட போறீங்களா? கார்ல் மார்க்ஸ் அவரு. வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயமா தான் நீங்க பாக்குறீங்க. யாருங்க நீங்க? காசை வாங்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கைக்கூலியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய தலைவர் அவர்களையும் பொதுச் செயலாளர் அவர்களையும் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். இவர் வந்து அவர் அறிக்கை கொடுக்க கூடாது. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? உங்களுடைய தேவைக்கான கட்சியா இது? இல்ல, மக்களுக்கானது. மக்களுடைய போராட்டத்துல களத்துல நிக்கிறாங்க. மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறார்களோ அங்க போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு தூத்துக்குடி டு திருச்செந்தூர் சாலை மிக படு மோசமாயிடுச்சு. ஆனால் அரசாங்கத்தை கான்ட்ராக்டர் வந்து சொல்றாரு, பேட்ச் ஒர்க் பண்ணிடுறோன்னு. திருப்பி எடுத்து வழக்கு போடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பா தோழர் பொன் காந்திமதிநாதன் வழக்கு தொடுக்கிறாரு. 22 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. உடனடியா சாலையை போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வெற்றியை கண்டிருக்கிறோம். மக்களுக்கான பிரச்சனைகள் நிக்கிறோம். சட்டப்பூர்வமா போறோம், ஆக்கப்பூர்வமா போறோம், அறிவுபூர்வமா போறோம், மக்களோட மக்களா நிக்கிறோம். ஏன் அந்த திமுக மாடல் அரசு, அங்க இருக்கக்கூடிய தங்கச்சி தான் எம்பி, அங்க இருக்கக்கூடிய கீதா ஜீவன் எம்பி, மினிஸ்டர், அமைச்சர், முரட்டு பக்தன் அவங்க அப்பா கட்டமைச்ச தொகுதி தூத்துக்குடி ஒட்டுமொத்தமும் திமுக உடையது. இந்த பக்கம் திருச்செந்தூருக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன். உங்களால இந்த 35 கிலோமீட்டர் ரோடு தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோடு, அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல சாலை ரொம்ப பழுது அடைஞ்சு வண்டி போகவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிஷத்துல வரக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தை கடந்தும் அந்த சாலையை கடக்க முடியாத ஒரு அவலம் இருக்கு. அப்ப இதை பார்த்துக்கிட்டு இதுக்கு நீதிமன்றம் போய் ஒரு வழக்காடி அதுல வெற்றி கண்டுகிட்டு வர வேண்டிய சூழல்ல தான் இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரமும் இருக்கு. அப்ப மக்களை பத்தி நீங்க யாரும் கவலைப்படல, அப்படிதானே? இப்ப நாளைக்கு அதே ரோட்ல முதல்வர் பயணம் செஞ்சா அந்த ரோடு இப்படிதான் இருக்குமா? அப்போ எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க இல்லை, அப்படிதானே? அப்ப எங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்றோம். இதோ இப்ப நடத்த போறாங்க அடுத்த வாரம், தாமிரபரணியில தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அங்க தூத்துக்குடியில மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. வல்நாடுல. ஆமா, மக்கள் பக்கம் நிக்கிறான், மக்கள் பிரச்சனையை பேசுறான். நீ ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்சியும் இப்போ பொதுச் செயலாளரும் பேசுறதுல என்ன நடக்க போகுது? லைக் கிடைக்க போதா? கமெண்ட் வரப்போதா? பேசி முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்டை போய் பாருங்க. உங்களை பெரிய பத்திரிகையாளரா யாரும் அங்கேயே நீங்க மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கங்க, அதுல இங்க எந்த மாற்றமும் வேண்டாம், நானும் ஏத்துக்கிறேன். இருக்கிறத கருத்தா சொல்லுங்க. அண்ணாமலையை ஆதரிச்சு பேசுறீங்க. அண்ணாமலை பண்றது சரியா? எப்படி சரி? நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, மனசாட்சியோட பேசணுமா இல்லையா? திமுகவுக்கு நம்ம வால் பிடிக்கல, அவங்கள காக்கணும்னு நினைக்கல. ஆனால் 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. இந்த அறிக்கையில நீங்க இன்னைக்கு ஸ்டெப்படா நின்றுவீங்களா? நீரவ் மோடியை கூட்டு வந்துட்டீங்களா? நிழல் உலக தாதாவை கூட்டு வந்துட்டீங்களா? விஜய் மல்லையாவை கூட்டு வந்துட்டீங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட போர்சேல் நித்யானந்தாவே கண்டுபிடிக்க முடியல உங்களால. நீ என்னத்துல நீங்க பலமானவன் சொல்லுங்க. உள்ள போன செந்தில் பாலாஜியை திருப்பியும் கூட்டு வந்து அதே அமைச்சர்களே உட்கார வச்சாச்சு. இதுல யார் பலசாலி? உள்ள போடணும்னு போட்டுச்சு பிஜேபி,
வெளியில திருப்பியும் உட்கார வைப்பேன்னு வச்சிருக்கு திமுக. உள்ள போட்டது என்னுடைய பலம், வெளியில எடுத்து திருப்பி அதே துறைக்கு அமைச்சராக்கியது என்னுடைய பலம்னு சொல்லியிருக்கிறாங்களா? இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு பத்திரிகையாளனா பேசணும்னா இதை பேசணுங்க. பத்திரிகையாளனுக்கு மத்தியில மக்களுடைய மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணணும். பத்திரிகையை படிக்கும்போது மக்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளும் சுண்டி எழணும். நம்மளுடைய வேதனையை பதிவு பண்ணியிருக்கானேன்னு நினைக்கணும். உங்களுக்கு லைக்கும் காசும் கிடைக்கணுன்றதுக்காக நீங்க கைக்கூலியா மாறி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு பெரிய இதானவரா? இப்போ இன்னைக்கு ஒரு சகோதரன் சிறுபான்மையினுடைய சகோதரன் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறான். மசூதி வாசல்ல சுப தொழுகைக்கு போனவன், காலை தொழுகையை முடிக்கிறதுக்கு 5 மணிக்கு பள்ளி வாசலுக்கு போனவனை வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறானே, அதை பத்தி பேசுங்க. ஏன் பேச முடியல? திருப்பரங்குன்றத்துல உள்ள விஷயம் நடந்ததுல அதை பத்தி பேசுங்க. எங்களுக்கெல்லாம் இப்ப இதா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, அங்க போய் கறி சாப்பிடுறது. நாங்க இத்தனை ஆண்டுகளா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த மாதிரியே பேசுறீங்களே, அதை பேசுங்க. நீங்க பத்திரிகையாளர் தானே, பேசுங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பேசுங்க. இன்னைக்கு ஒரே நாளையில இந்த நேத்து காலை தொடங்கி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே. இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடை பத்தி பேசுங்க. சாராயம் இரவு முழுக்க எல்லா டாஸ்மாக் பார்கள்லயும் தொடர்ச்சியா விற்கப்படுது, அதை பத்தி பேசுங்க. தமிழகம் முழுக்க இன்னைக்கு போதை பொருட்கள் அனாவசியமா எல்லா அயல்நாட்டு போதை பொருட்களும் இங்க கிடைச்சிட்டு இருக்குது, அதை பத்தி பேசுங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுங்க. தொடர்ச்சியா இறப்புகள் போதையின் சார்பா சாராயம் குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தாலியா இருக்கக்கூடிய விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? இதெல்லாம் பேசுறதுதான் பத்திரிகையாளனுடைய வேலை. சமூகத்தை சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுதான் பத்திரிகையாளனுடைய வேலை. ஒரு சாட்டையை சுழற்றுறது போல சுழற்றுறது தான் பத்திரிகையாளனுடைய வேலை. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கைகூலி வேலை பார்க்கறது தான் ஒரு பத்திரிகையாளனுடைய வேலையா? அப்பேற்பட்ட புனிதமான தொழில கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு பேசுறீங்க. நீங்க எதை மையப்படுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். தலைவர் தளபதி அவர்களையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களையும் பேசினா மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்க பத்திரிகையாளர் வேலை பார்க்க வேண்டாமே. மிக்க நன்றி சார், உங்கள் கருத்தை நேரத்தை எங்கள்கிட்ட பயணிங்க. வாழ்த்துக்கள். விஜய் சார், இப்போ தாவேக்கா நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணி, ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்களே, கூட்டணியில் உங்களுக்கு ஏதாவது மான ரோஷம் இருக்கா? சிபிஎம் நேர்மை எருமை கருமைன்றீங்க. இந்த விவகாரத்தில் இப்படி நடந்திருக்கு. குறைந்தபட்சம் முறையான விசாரணை வேணும்னு ஒரு அறிக்கையாவது உங்கள்கிட்ட வந்துச்சா? ஒரு போராட்டம் நடத்துறீங்களா? என் ஊழலுக்கு எதிரானவங்க தானே நீங்கள். காங்கிரஸ் என்ன பண்ணுறீங்க, மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கணும். அண்ணாமலை பேசின சில வார்த்தைகள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் நடிகராக அவர் ப்ரொஃபஷன், இடுப்பை கிள்வார், முத்த காட்சியில் நடிப்பார், எது வேணால் பண்ணுவார். அது அவருடைய ப்ரொஃபஷன். அதை கொண்டு ரியல் லைஃப்பில் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது.